வரம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளபரியா நாம் தரும் வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனை எல்லாம் தரும் அன்பர் என்பதற்கே கிடைக்கும். இன்னும் 5 நிமிஷத்துல கல்யாணமே முடிய போகுது. இப்படி டென்ஷனா இருக்கீங்க? நான் இல்ல ப்ரோ, இவதான் ரொம்ப டென்ஷன் ஆகுறா. சிஸ்டர், டென்ஷனே ஆகாதீங்க. என் கல்யாணம் கூட இப்படிதான் நடந்துச்சு. நீங்களும் கோயில தான் கல்யாணம் பண்ணீங்களா ப்ரோ? இல்ல, கோவில்ல நடந்துருந்தா பரவாயில்லையே. என் கல்யாணம் போலீஸ் ஸ்டேஷன்ல நடந்துச்சு. என்ன ப்ரோ சொல்றீங்க? ஆமா தம்பி, அது ஒரு பெரிய கதை. ப்ரோ கொஞ்சம் சொல்லுங்களேன். முதல்ல உங்க கல்யாணம் முடியட்டும்பா, அப்புறம் சொல்றேன். சும்மா சொல்லுங்க, இவங்களுக்கும் தைரியமா இருக்கும். ஓ, நீ அப்படி சொல்றியா? சரி, ஓகே. நானும் என் ஒய்ஃப் நிலாவும் பல வருஷமா லவ் பண்ணிட்டு இருந்தோம். உங்களை மாதிரிதான் வீட்டுல சொல்லி பார்த்தோம், ஒத்துக்கல. அவ வீட்டுல வேற மாப்பிள்ள பாத்துட்டாங்க. எனக்கு அப்ப என்ன பண்றதுனே தெரியல. ஆனா என் ஒய்ஃப் இருக்கா பாரு, என்ன நடந்தாலும் சரின்னு என்ன நம்பி வந்துட்டா. அதுக்கப்புறம் அவளும் நானும் ஊரை விட்டு எஸ்கேப் ஆயிட்டோம். அவ அப்போட ஆளுங்கெல்லாம் எங்களை துரத்த ஆரம்பிச்சிட்டாங்க. வேற வழியே இல்லாம காப்பாத்துங்கன்னு போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டோம். அங்க வச்சுதான் கல்யாணமே நடந்துச்சு. கல்யாணம் எப்படி வேணாலும் நடக்கலாம், ஆனா இன்னைக்கு நாங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கோம். அதை தான் நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த நிமிஷம் உங்க வாழ்க்கையில மறுபடியும் வராது. இந்த மொமெண்ட்டை நல்லா சிரிச்சு என்ஜாய் பண்ணுங்க. அப்புறம் வரதா அப்புறம் பாத்துக்கலாம். சூப்பர் ப்ரோ, நீங்க எங்க கூட இருக்கிறது நிஜமாவே ஒரு தைரியம் கொடுக்குது. யாருன்னே தெரியாது, ஒரு அண்ணன் மாதிரி எங்க கூட நிக்கிறீங்க. அதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு. என் அண்ணன் கல்யாணமும் இந்த மாதிரி கோவில தான் நடக்கிறதா இருந்துச்சு. சில பல காரணங்களால அவர் கல்யாணம் நடக்கல. அவங்களும் லவ் மேரேஜ் தானா ப்ரோ? ஆமா, உலகம் பூரா காதலுக்கு பெத்தவங்க எதிரே தானே இருக்காங்க. கரெக்டா தாலி கட்டுற நேரத்துல பொண்ணு வீட்டுக்காரங்க வந்து பொண்ணு தூக்கிட்டு போயிட்டாங்க. சிஸ்டர், ஏன் முகம் மாறுது? என் அண்ணனுக்கு அப்படி நடந்ததால உங்களுக்கு அப்படி நடக்கணும்னு அவசியம் இல்ல. நீங்க 2 பேரும் ஜாலியா டென்ஷன் ஆகாம இருங்க. உங்களுக்கு எல்லாமே நல்லதா தான் நடக்கும். என் அண்ணன் கல்யாணத்தை தான் என்னால பார்க்க முடியல. உங்க கல்யாணத்தை பார்க்கலாமேன்னு தான் டிரைவர் வேலையை தாண்டி இவ்வளவு இன்வால்வ் ஆகி வந்திருக்கேன். சாமி கும்பிடுங்க. இந்த மாலையை கழுத்துல போட்டுங்க. ஓ மரத்த மரத்தடி அமர்ந்தவனே போற்றி, ஓ மகந்தை அடிப்பவனே போற்றி, ஓ மருகம் பொய்யே போனே போற்றி போற்றி. ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ ப்ரோ. ப்ரோ, ஒரு போட்டோ மட்டும் எடுக்கிறீங்களா? கொடு. கொஞ்சம் சரிங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து நில்லுங்க. ஏ வாடா. ஓம் ஆணை Thank you, bro. முகத்தவனே போற்றி, ஓம் ஆதிமூலமானவனே போற்றி, ஓம் ஆனந்த வடிவனே போற்றி. இந்தாங்க. அம்மனை நல்லா வேண்டிக்கிட்டு தாலியை கட்டுங்க. ஓ மங்காரம்மையே கடவுளே, என் அண்ணன் கல்யாணத்தை தான் நல்லா பார்க்க முடியல. இந்த கல்யாணத்தையாவது நல்லபடியா நடத்தி கொடு. அதே மாதிரி அண்ணன் கல்யாணத்தை நடத்தி கொடுத்துரு. பெருஞ்சோதியை போற்றுவோம், நல்ல பொருளியை போற்றுவோம். டேய் ரமேஷ், டேய் அங்க பாருடா. டேய், இனிமே இங்க இருக்கிறது ரொம்ப ரிஸ்க்டா. நான் தான் சொன்னேன்ல எனக்கு பயமா இருக்குன்னு. இப்ப என்ன பண்றது? மாட்டிக்கிட்டோம். என்னாச்சு ப்ரோ, இவங்க வீட்டு ஆளுங்களுக்கு நாங்க கல்யாணம் பண்ண தெரிஞ்சிருச்சு ப்ரோ. எங்களை தான் ப்ரோ வெளியில தேடிட்டு இருக்காங்க. ஏய், நீ என்ன போய் வச்சிட்டு இருக்க? அவங்க வரதுக்குள்ள சீக்கிரம் தாலி கட்டு. ஐயோ, கடவுளே. ஏய் தாலி கட்டுப்பா. ஆள விடுங்கடா சாமி. ஏய், ஏய், டேய் எங்க ரமேஷ், போற? ஏய், ஏய் தம்பி, டேய். டேய், எங்கடா போறீங்க? டேய் டேய் இல்லடா. கான்ஸ்டபிள்ஸ் புடிங்கடா. ஏமா, என்னம்மா நீ லவ் பண்ண உன்னை அப்படியே விட்டு வர்றான்? தெரியலண்ணா, என் வீட்டாளுங்க வரத பார்த்து பயந்து ஓடிட்டோம். பயந்து ஓடுறானா?
எங்க ஒருத்தனும் காணும். சபாஷ். சூப்பர்மா, ரொம்ப நல்லா இருக்கு நீ பண்றது. உனக்காக நாங்க எப்படிப்பட்ட பையனை பார்த்து கல்யாணம் ஏற்பாடு பண்ணிருக்கோம். நீ இவனை கல்யாணம் பண்ண கோயில்ல வந்து நிக்கிற. யாரு கை கட்டுறாரு? ஐயோ சார், நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. எனக்கு இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நான் சும்மா வேடிக்கை பார்க்க வந்தவன். என்ன ஆள விடுங்க சார். ஏய், என்ன? மாட்டிக்கிட்டது போய் சொல்றியா? கொண்டு போட்டுருவேன். திரும்ப திரும்ப கிரைம்ல மாட்ட வைக்கிறாங்களே. சோளா தப்பிச்சிடுறா. கான்ஸ்டபிள்ஸ், புடிங்க அவனை. ஏமா நீ என்னமா பண்ற? அவங்க உன் வீட்டு ஆளுக்கு தானே, நின்னு பேசி பிரச்சனை முடிக்க வேண்டியதானமா? இல்லனா அவங்க கையில மாட்டினா என்ன கொன்றுவாங்கண்ணா. அதான் நான் தப்பிச்சு வந்துட்டேன். ஓ என்னமா நீ இப்படி ஒரு பயந்தங்கோலி வேலை பண்ணுவ? 4 பேர் வரத பார்த்தோம்னா அவனை அப்படியே விட்டு ஓடிட்டான். என் மாமனார் என்ன துரத்தி பிடிச்சுப்போ நான் எப்படி கின்னு தெரியுமா? இப்ப கூட ஒண்ணு இல்ல, நேரம் அம்மா பாட்ட போய் தப்பு பண்ணிட்டேன் சொல்லி சாரி சொல்லி கால்ல விழுந்துரு. ஐயோ அண்ணா, இனிமே அதெல்லாம் பண்ண முடியாதுண்ணா. நான் பண்ண காரியத்துக்கு வீட்டுக்கு போனாலே என்ன வெட்டி கொன்றுவாங்கண்ணா. எனக்கு பயமா இருக்கு. ப்ளீஸ்ண்ணா, என்ன எங்கேயாவது கொண்டு போய் விட்டுருங்கண்ணா. என்ன எங்கம்மா கூட்டு போக சொல்ற? கொஞ்சம் தள்ளி போய் எங்கேயாவது விட்டுருங்கண்ணா. நான் அங்க இருந்து போய்க்கிறேன். ஓ என்னம்மா எனக்கு நீ எப்படியாவது ஹெல்ப் பண்ணுங்கண்ணா. அவங்க எனக்கு இருக்கிற வந்துருவாங்கண்ணா. பிரச்சனை பார்த்தாது நீ வேற எப்படி சொல்லிட்டு இருக்க? அண்ணா ப்ளீஸ்ண்ணா, எனக்கு எப்படியாவது ஹெல்ப் பண்ணுங்கண்ணா. அவங்க வந்துருவாங்கண்ணா. ப்ளீஸ்ண்ணா அண்ணா, ப்ளீஸ்ண்ணா. அண்ணா ப்ளீஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. எங்கம்மா போற? ஏய் ஏம்மா இருமா. ஓ எனக்கு கிளம்பு. ஏம்மா எனக்கு தேவையில்லாத பிரச்சனைமா, கீழ இறங்குமா. அண்ணா ப்ளீஸ்ண்ணா, கொஞ்சம் வண்டி எடுங்கண்ணா. கொஞ்சம் தள்ளி போய் கூட நான் இறங்கிக்கிறேண்ணா. ப்ளீஸ்ண்ணா. அதெல்லாம் வேலைக்கு ஆகாதுமா. உங்க வீட்டு ஆட்கள் உனக்கு தேடிட்டு இருக்காங்க. இப்ப நீ கூட வந்ததை பார்த்தாங்கன்னா என்ன தப்பா நினைப்பாங்கம்மா? ஐயோ அண்ணா, அதெல்லாம் பேச டைம் இல்லைண்ணா. நீங்க ஃபர்ஸ்ட் வண்டி எடுங்கண்ணா. அவங்க வந்துட போறாங்கண்ணா. ப்ளீஸ்ண்ணா வண்டி எடுங்கண்ணா. அண்ணா அண்ணா வண்டி எடுங்கண்ணா. சீக்கிரம் வண்டி எடுங்கண்ணா. அவங்க வந்துட்டாங்கண்ணா. சீக்கிரம்ண்ணா, சீக்கிரம் எடுங்கண்ணா. ப்ளீஸ் எடுங்கண்ணா. போங்கண்ணா, போங்கண்ணா ப்ளீஸ்ண்ணா. ஏய் ஏய், அண்ணா சீக்கிரம் போங்க. ஏய் வண்டி எடுடா. சரி சரி, வண்டி எடுடா. போ 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 போ. யோ சீக்கிரம் போயா. அண்ணா வண்டியை மட்டும் நிறுத்துறாதீங்கண்ணா. இதெல்லாம் எனக்கு தேவையா? என்னோட பிரச்சனை மாட்டி விட்டு பாக்குறீங்க? பிரச்சனைலாம் ஒண்ணும் இல்லைண்ணா. கொஞ்சம் தூரமா போய் என்ன இறக்கி விட்டுருங்கண்ணா. அதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன். யாருங்க இவனுங்களா இப்படி விடாம தொத்திட்டு இருக்கானுங்க? நீங்க வசதியான வீட்டு பொண்ணு சொன்னீங்க, ஆனா உங்க துரத்துறவங்க பார்த்தா வேற மாதிரி இருக்காங்களே. யாருங்க நீங்க? அண்ணா கொஞ்சம் சீக்கிரமா போங்கண்ணா. நான் மாட்டிக்கிட்டா அவ்வளவுதாண்ணா. மாட்டிக்கிட்டா உங்களோட எனக்கு தாங்க பெரிய பிரச்சனை. ஏற்கனவே பல பிரச்சனை சிக்கி வெளியே ஒரு உட்காந்துட்டு இருக்கேன். இதுல நீங்க வேற வண்டியில ஏறி அவங்க என்ன துரத்திட்டு இருக்காங்க இப்போ. ஹலோ, அந்த ரூட்ல அந்த வண்டி வந்துச்சுன்னா மடக்கி லாக் பண்ணி பிடிங்க. நீங்க பாருங்க, நான் வண்டி அப்படியே ஸ்லோ பண்றேன், நீங்க ஜம்ப் பண்ணி ஓடிடுங்க. ஐயோ அண்ணா அப்படி எல்லாம் பண்ணாதீங்கன்னா, ஸ்லோவா பண்ணாதீங்கன்னா. அவங்க கையில மாட்டேன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். ப்ளீஸ் நான் கொஞ்சம் சீக்கிரமா போங்கண்ணா. என்னமா நீ இப்படி ஒரு நம்பி நீ வீட்டு விட்டு வந்து சம்மந்தம் இல்லாம நான் வந்து மாட்டிட்டு இருக்கேன் பாரு. நான் என் ஒய்ஃபை கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி போலீஸ் ஸ்டேஷன்ல எவ்வளவு அடி வாங்க தெரியுமா? அவ்வளவு அடி வாங்கிட்டு அங்கேயே நின்னு இவன் என்னன்னா 4 பேரை பார்த்தது எகிரி குச்சி ஓடுறான். இதுக்குதான் நான் அவன் கிட்ட கல்யாணம் பண்ண வேண்டாம்னு சொன்னேன். அவன் கேட்கவே இல்ல. இப்ப பிரச்சனைன்னு வந்தோடனே ஓடிட்டான். ஐயோ இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியலையே.
சரி சரி அழாதீங்க. நான் கொஞ்சம் தூரம் வரைக்கும் கூட்டு போறேன், அதுக்கப்புறம் இறங்கிக்கணும் சரியா? கிரே கலர் பார்த்த உடனே வண்டியை மடக்கி பிடிங்க, நான் வந்துட்டே இருக்கேன். ஐயோ ஏங்க என்னங்க இப்படி விடாம துரத்துறானுங்க? நீங்க உள்ள இருக்க தெரிஞ்சாங்க அவங்க துரத்துறாங்க. இப்போ உங்களை இறக்கி கூட வண்டி நிறுத்தினா கூட வந்து என்ன பிடிச்சிருவாங்க போல. அண்ணா கொஞ்சம் வேகமா போய் எங்கேயாவது போய் அவங்களுக்கு தெரியாம இறக்கி விட்டுருங்கண்ணா, நான் அப்படியே போயிடுறேன். என்னமா நீ இப்படி என்ன இக்கட்ல மாட்டி விட்டியம்மா? நீ லவ் பண்ண பையனே ஓடி போயிட்டான், இப்ப தனியா போய் என்ன பண்ண போற? எப்படி உங்க வீட்டுல ஒண்ணு பிடிக்க தான் போறாங்க, அதுக்கு இப்ப அவங்க சேர்ந்து வேண்டியதானே? ஐயோ அண்ணா அதெல்லாம் சரி வராதுண்ணா, என்ன எங்கேயாவது தூரமா கொண்டு போய் விட்டுருங்க. நான் ரமேஷை காண்டாக்ட் பண்ணி அவன் கூட போயிடுறேன். யாரு உன்னை விட்டு கொண்டானே அவனா? ஆமாண்ணா. ஏமா அவன் ஓடின வேகத்துக்கு நேரம் அவன் பாட்டே தாண்டி இருப்பான். நான் என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியலண்ணா, ஆனா இவங்க கிட்ட மாட்டினா என்ன கொன்னுடுவாங்க. ப்ளீஸ்ண்ணா என்ன எப்படியாவது அவங்க கிட்ட மாட்ட விட்டுறாதீங்க, வேகமா போங்க. சரி சரி அழாதம்மா. இங்க பாருமா, இந்த பைபாஸ் தாண்டா அங்க ஒரு ஊர் வரும், நான் உனக்கு இறக்கி விட்டுறேன், நீ அங்க இருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சு போயிடு சரியா? சரி. இங்க பாருமா, கடைசியா உனக்கு ஒரு அட்வைஸ் சொல்றேன், என்ன நடந்தாலும் வீடு தான் சேஃப்டி, அதை விட்டு எங்க போனாலும் உங்களுக்கு கஷ்டம் தான். அதுவும் அந்த ரமேஷ் நம்பிலாம் எங்கேயும் போயிடாதீங்க. யோ எங்கயா காரு? சார் எங்கன்னு தெரியல சார், மிஸ் ஆயிடுச்சு. என்னையா வண்டி ஓட்டுற? சை. ஏமா என்னம்மா பின்னாடி அவங்களை காணோம்? தப்பிச்சு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஹலோ இங்க பாருமா, அந்த சிக்னல் தாண்டி வண்டி நீ பண்ற, நீ எங்க இறங்கிட்டு சரியா? சரிண்ணா. யோ நான் அந்த காரை மிஸ் பண்ணிட்டேன், அந்த ரூட்ல தான் வரும்னு நினைக்கிறேன், எப்படியாவது மடக்கி பிடி, இன்னைக்கு விடக்கூடாது அவனை. இது என்னமா போலீஸ் ஜீப் வழியை மறைச்சிச்சு, அதுக்குள்ள உங்க வீட்டாளுங்க உன்னை கடன் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்களா? இல்லண்ணா, நம்மள ஃபாலோ பண்ணிட்டு வந்த என் சித்தப்பா எஸ்பிண்ணா, எது? அவர் தான் போலீஸ் அலர்ட் பண்ணி இப்படி பண்ணிருப்பாரு. எஸ்பியா? ஆமாண்ணா. ஏமா இதெல்லாம் நீ முன்னாடி சொல்றது இல்லையாமா? என்னுடைய பிசிக்கல் விஷயமா இப்போ? நீங்க அந்த பக்கம் போங்க, இறங்க நினைக்கல. ஏய் இறங்க. என்ன பொண்ணு வளர்த்து சார் வாடி வாடிங்க, நாசமா போறவளே. உனக்கு என்னடி குறை வச்ச? நானு கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தேன், உன்னை நல்லா தானே பாத்துக்க, இப்படி மானத்தை வாங்கிட்டியே பாவி. அடிக்காதீங்க, இருங்க விடுங்க, ஏன் பிள்ளைய அடிக்கிறீங்க? எல்லாத்துக்கும் இந்த ராஸ்கல் தான் காரணம். ஏய் யாரா நீ? ஏய் எங்க வீட்டு பொண்ணு கூட்டு வர அளவுக்கு நீ பெரிய ஆளாடா நீ? சார் நான் எதுவும் பண்ணல சார். சொல்றா, யாரா நீ? யாரா நீ? எங்க வீட்டு பொண்ணு கூட்டு போற அளவுக்கு அவ்வளவு தைரியம் இருக்காடா உனக்கு? சார் எதுவும் பண்ணல சார். அவ்வளவு தைரியம் இருக்கா? சொல்றா. சார் எனக்கு தெரியாது சார். சார் நீங்க தப்பா புரிஞ்சுட்டீங்க சார். யாரா 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 தப்பா புரிஞ்சுக்கிட்டது? சொல்றா, யாரா தப்பா புரிஞ்சுக்கிட்டது? சொல்றா. ஏமா என்ன இவர் அடிச்சிட்டே இருக்காரு, நீ பாத்துட்டு எதுவும் சொல்லாம இருக்க, ஏதாவது சொல்லுமா? சொல்லுவா பொறுக்கி. என்னத்த சொல்லிட்டா என் பொண்ணு மயக்கன? நான் அப்பவே நினைச்சேன், தனியா ரூம சாத்தி உட்காரும் போதே நினைச்சேன், இவளுக்கு தனியா ரூம் தராதீங்கன்னு தலைப்பாட அடிச்சுக்கிட்டேன். ராத்திரி பகல போன்ல பேசிட்டே இருக்கா, தப்பா இருக்கு நான் சொல்லிட்டே இருந்தேன். படிப்பு விஷயமா ஏதாவது பேசுவான்னு சொன்னீங்க, இப்ப பாத்தீங்களா எந்த கூட வந்து நிறுத்திருக்கா? உங்களோட சந்தேகம் வந்துதான் நீ உன் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ண, அதுக்குன்னு இப்படி ஓடி போகணும்னு என்னடி அவசியம் உனக்கு? எப்படி நீ அப்படி நினைச்ச? சொல்லடி சொல்லு. என்ன தைரியத்துலடா எங்க வீட்டு பொண்ணை கூட்டு ஓடுனா? சார்
நான் ஒன்னும் உங்க பொண்ணு கூட்டு ஓடல சார். அவங்கதான் வண்டியில. டேய் என்ன நக்கலடா? ஓடி போகல, வண்டியில கூட்டு போலன்னு சொல்ற? சார் நான் அப்படி சொல்ல சார். பயமுறா. உன்னெல்லாம் கூட்டு போய் முட்டிக்கு முட்டி தள்ளி உன் மேல ஒண்ணுக்கு 4 கேஸ போட்டு ஜெயில தள்ளுண்டா. ஏமா என்னம்மா எல்லாத்தையும் கேட்டு அமைதியா இருக்க? ஏதாவது சொல்லுமா. என்னடா அவள மிரட்ட? அவதான் உன்னை லவ் பண்ணா, அவதான் உன்னை இழுத்துட்டு ஓடி போறான்னு சொல்ல போறியா? பாவியாடி, இப்படி ஒருத்தனை தான் நீ லவ் பண்ணிருக்க. ஒரு பிரச்சனை வந்ததும் உன்னை கை காட்டி விடலாம். எது? ஏங்க என்னங்க, நம்ம பொண்ணு மேல எந்த தப்பும் இல்லைங்க. இவன் தான் ஏதேதோ பேசி நம்ம பொண்ணு மனசை மாத்த பாத்துருக்கான். ஏங்க இல்லங்க. ஏய் யாரா நீ? எப்படி என் பொண்ணு கூட பழக்கம் உனக்கு? அவ கூட படிக்கிறவனா நீ? சார் இல்ல சார். அப்ப எப்படிடா அவ கூட பழக்கம்? ஏய் உன் குடும்பத்தை பத்தி சொல்லு. உங்க அப்பா யாரு? சார் சார் ஏன் சார் குடும்பத்தை பத்தி எல்லாம் கேக்குறீங்க? ஓ துரை கேட்டா சொல்ல மாட்டீங்களோ? சொல்றா. யோ இவன் குடும்பத்தை பத்தி விசாரிக்க சொன்னேன், விசாரிச்சியா? அட்ரஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டேன் சார். பாத்தியாடா, நீ சொல்லலனா என்னால கண்டுபிடிக்க முடியாதா? ராமர், இவன் குடும்பத்துல இருக்கிற மொத்த பேரும் இங்க இருக்கணும். இன்னும் 10 நிமிஷத்துல வரணும். வர சொல்ல சீக்கிரம். சார் 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 ஏன் சார் என் குடும்பத்துல இருக்கிறீங்க? ஏய் வாய் மூடுறா.